ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மொத்தம் எத்தனை யோகம் இருக்கிறது, அதாவது நீங்கள் பஞ்சாங்கம் பார்ப்பீங்க. பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்கோம்? இல்லை காலண்டர் பார்க்குறீங்க. காலண்டரில் சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம்னு போட்டிருக்கோம். 3 அவ்வளோதான் தெரியும். பெரும்பாலான பேருக்கு அதான் தெரியும். பஞ்சாங்கம் பார்த்தா எல்லாம் தெரியும். காலண்டர் பார்க்க 3 தான் தெரியும். அப்போது பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா 27 யோகங்கள் இருக்குது. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரியே யோகம் 27 யோகங்கள் இருக்குது. அதுங்க ஒவ்வொரு யோகத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. அது என்னது? விஷ்கம்பம், பிரீதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், இன்னும் அப்படியே ஒரு 27. சாத்தியம், சுபம், சுப்பிரமம், பிராமம், ஐந்திரம், வைத்திரிஜின்னு 27 யோகங்கள் இருக்கிறது. இந்த 27 யோகங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது என்பதுக்காக அந்த எல்லாம் சேர்த்து ஒரு 3 யோகம் பிரித்து பஞ்சாங்கத்தில் காலண்டரில் போட்டிருப்பாங்க. அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம் இன்னும் ஆக இருக்கிறது மொத்தம் 27. அது இது நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா, இப்போ உங்கள் ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தீதி எல்லாமே போட்டிருக்கோம். தீதி கரணம் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ உங்கள் என்ன யோகம் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அதில் இந்த சித்த யோகம், மரண யோகம்லாம் போட்டிருக்க ஜாதகத்தில். அந்த ஜாதகத்தை அந்த கட்டத்தில் பார்த்தோம்னா விஷ்கம்பம், பிரீதி, ஆயுஷ்மான் ஏதோ ஒன்று இஷ் போட்டிருக்கோம். அதில் அவங்களுக்கு தெரியும் ஜோசியர்களுக்கு. அது மாதிரி சாத்தியம், சுபம் இது மாதிரி போட்டிருக்கோம். வஜ்ரம், சித்தி, வியதி, பாதம்லாம் போட்டிருக்கோம். அதில் இந்த ஜாதகத்தில் இந்த யோகம்லாம் கரெக்டாக போட்டிருக்கோம். மற்றபடி காலண்டரில் 3 தான் இருக்கும். பஞ்சாங்கத்தில் 27 யோகம் இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சிக்க முடியாது என்பதற்காகத்தான் அது ஒரு 3 யோகமாக பிரித்து காலண்டரில் போட்டிருக்குது. மங்களானி பவந்து.